குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆட்டோ பவர் டெக் செந்தில் கண்ணன் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக ஃபேஷினோ வெஹிக்கிள். இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வராமல் இருந்தது. அது தெரியாமல் நான் கொஞ்சம் வயரிங் தெரியும், அதை வச்சு நான் என்ன பண்ணேன், கழட்டி பார்க்கலான்ட்டு கழட்டினதில் எல்லாத்தையும் கழட்ட வேண்டியது ஆகிடுச்சு. கழட்டி பார்த்துட்டேன், எல்லாமே செக் பண்ணிட்டேன். பட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இந்த ரிலே போயிருக்கோம், இந்த ஃபியூஸ் எதாவது போயிருக்கோம், ரிலே போயிருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த ரிலே புதுசு மாற்றிட்டேன். பழைய ரிலே இது இருக்குது, பட் ரிலே போன மாதிரி தெரில. பட் இந்த ரிலே கொஞ்சம் சவுண்டு வருது, உள்ளே ஆடுது. ரிலேவும் மாற்றிட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 220 ருபீஸ் ஆச்சு. ரிலே மாற்றிட்டேன். பட் அப்போவும் எனக்கு வண்டி இக்னிஷன் கீ போட்டால் ஸ்டார்ட் ஆகலை. நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன். இங்கேயும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் ஒன்றும் எலி கடிச்சதோ அது மாதிரி ஒயரிங் கட் பண்ணதோ எதுவும் தெரியல. இக்னிஷன் கனெக்டிவிட்டி பார்த்துட்டேன். இக்னிஷன் சுவிட்சு அதுவும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரிலேவும் செக் பண்ணிட்டேன், இந்த ரிலேவும் நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் கலெக்டினதுக்கப்புறம் தெரிஞ்சுது, அதாவது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மெயின் பவர் சப்ளை இந்த பின் இங்கே கனெக்ஷன் இங்கே உள்ளே கட்டாக இருந்திருக்கு. இது உள்ள இந்த ஒயர், இந்த ரெட் கலர் ஒயர், இதில் வரக்கூடிய இந்த அடாப்டர், குட்டி அடாப்டர், இந்த அடாப்டரில் உள்ள கரண்ட் பாஸ் ஆகலை. இது தண்ணி பட்டு உள்ளே மக்கிட்டு இருக்குது, எனக்கு தெரியல. அது தெரியாமல் எல்லாத்தையும் கழட்டி பார்த்துட்டு கடைசியாக தான் இதை நான் செக் பண்ண வேண்டியிருந்தது. செக் பண்ணதில் இது டைரெக்ட் கட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையும் டைரெக்டாக செக் பண்ணால் எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. லைட் இக்னிஷன், லைட் பவர் ஃபுல்லாக வருது. இதுதான் ஆக்சுவலாக பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மெயின் லைன். இப்போ சப்போஸ் இந்த ஒயர் நமக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல, இப்போ இது நான் எடுக்க முடியலை, இங்கே உள்ளே ஏதாவது கட்டாக இருந்ததுன்னா இந்த லைனை நம்ம பிரிக்க முடியாது. பிரித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு நீங்கள் இந்த பேட்டரியில் மெயின் பவர் இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்து, ஒரு ஒயர் லைன் கொடுத்து டைரெக்டாக நீங்கள் இக்னிஷன் இங்கே சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டோம்னா டைரெக்ட் சப்ளை வந்துடும் உங்களுக்கு. இதனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இப்போ என்னோடய ஃப்ரெண்டை நான் கேட்டு, ஆனந்துன்னு சொல்லிட்டு இருக்கார் மெக்கானிக், அவர் ஐநாவரத்தில் இருக்கார், அவரை கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணேன், இதை கட் பண்ணி பார்த்ததில் இதில் பவர் வருது. ஸோ நான் ஒயர் டைரெக்டாக எடுக்காமல் இதையே இப்போ லிங்க் பண்ண போகிறேன். என்கிட்ட பழைய ஜாயின் பண்ணுறதுக்கு பழைய இந்த அடாப்டர் மாதிரி இது கிளிப்பு இருக்குது. இந்த கிளிப்பை நான் கனெக்ட் பண்ணி இந்த கிளிப்பை நான் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக நான் கனெக்ஷன் கொடுத்துட போகிறேன். ஸோ ஃபேஷினோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்த்துட்டேன், வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் இதை பண்ணேன். பட் கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுனால இதை பண்ண முடிஞ்சது. இதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஒயர் பவர் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இந்த லைனை செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மற்ற லைன் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, தேங்க்யூ.